இளையாத்தன் குடிமாறன்னு ஒரு நாயனார், நாயன்மார்கள்ல ஒரு நாயன்மாயன். அதெல்லாம் பிரமிப்பா இருக்கும் அந்த சரித்திரங்கள்லாம். காரைக்குடி பக்கத்தில் செட்டிநாட்டில் இருந்தவர். அவர் ஒரு ஏழை விவசாயி. தினம் ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் சாப்பிடுவார். அவர் குடும்பத்து பழக்கம் அது. ஒரு நாளைக்கு நல்ல மழை, இது மாதிரி நேத்திக்கு இன்னைக்கு மாதிரி மழை. இதில் ஒரு வயிற்றுச்சல் என்னன்னா, அவ வீட்டிலேயே 2 நாளாக சாப்பாடு கிடையாது. 2 நாளாக சாப்பாடு இல்லை. ஏன்னா நெல் இல்லை. பொதுவாக கிராமங்கள்ல எல்லாம் 10,000 ஒன்று உண்டு, அதில் நெல் வச்சிருப்பா. இது மாதிரி ஆடி மாதம் மார்கழி மாதம் வரத்தே ஒரு டிமாண்டு வரும். அப்போ ஏழைகளுக்கு கொடுத்துட்டு தை மாதம் அறுவடையாரத்தே வாங்கிப்பா. இது ஒரு சம்பிரதாயம். இவர் ஒரு ஏழை குடியானவர். மழை பெய்யறது, வெளியில போய் ஒருத்தட்ட வாங்கறதுக்கு கூட டைம் இல்லை. இவர் மனைவியும் கார்த்தாலேருந்து பட்னி. அன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு ஒரு சிவனடியார் மழை கொட்டிகிட்டே இருக்க வந்து ஒதுங்குறார். சிவாய நம சிவாய நம அப்படின்னு வந்து நமஸ்காரம் வரார். உடனே இவர் மனைவியை நமஸ்காரம் பண்ணினார். அடிகளே சாப்பிட்டாச்சான்னு கேட்டார். இல்லைன்னா விடன்னு நடக்கிறது. உடனே ஒரு துணியை கொடுத்து உடம்பெல்லாம் தொடச்சிக்க சொல்லி உட்காந்து வச்சுட்டு உள்ள போனா ஒன்றும் இல்லைன்னா மனைவி. ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணார். நீ இரு, வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு வயலுக்கு போனார். நேற்றைய தினம்தான் அவர் நாற்றங்காலில் விதை தெளிச்சிருக்கார் விவசாயத்துக்காக. பொதுவாக மழை பெஞ்சா என்ன ஆகும், விதை ஒதுங்கிடும். விவசாயத்தில் பார்த்தவாளுக்கு தெரியும். அந்த விதை விட்டு 4 நாளைக்கு மழை பெய்யக்கூடாது. அப்போதான் விதை பிடிச்சிக்கும். அந்த ஒதுங்கின விதைகள்லாம் எடுத்துட்டார். அத்தனையும் எடுத்துன்னு வந்தால் அந்த நெல்லெல்லாம் அடுப்பு மூட்டி கொஞ்சம் வறுத்துட்டு அப்புறம் உரல்ல குத்தினாதான் அரிசி ஆகும். வீட்டில் ஒரு பக்கத்து கூரையே அறுத்து கொடுத்தார். மூங்கில அடுப்பு மூட்ட சொல்லி அதை வறுத்து நெல்லை குத்தி நெல்லை எடுத்து அதை சாதம் வைக்க சொல்லிட்டு கொள்ளையிலேயே இருந்த 4 கீரையை பிடுங்கி கொடுத்து அதை மசியல் பண்ணி உப்பு போட்டு மசியலை பண்ணி ராத்திரி 12 மணிக்கு உட்காத்தி வச்சு இந்த அடியார இந்த சாதமும் அந்த கீரையும் போட்டாரவர்னு இருக்கு அவர் கதையில. பாதி சாப்பிட்டுட்டே இருக்கிறதே பகவான் பிரத்யக்ஷமாயிட்டார். வந்தது பரமேஸ்வரன். ராத்திரி வந்தது பரமேஸ்வரன். அதனால சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றார், இல்லையே என்னாத ஏற்பகைக்கும் அடியே இளையாத்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன். இந்த இளையாத்தன் குடிமாறன்கிற அந்த பக்தனுக்கு பரம ஏழை. மனசு இருந்தா மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவா. பத்தில தனக்கு மனசு இருந்ததுன்னா வழி தானாவே தெரியும். ராத்திரி 10 மணிக்கு மேலே விதைச்ச நெல்லை பொறுக்கின்னு வந்து வறுத்தி இடித்து சாதமாக்கி சாப்பாடு போடணும்னா அதுதான் பக்திங்கிறது. அதுதான் உண்மையான பக்திங்கிறது. அது மாதிரி இந்த அம்பரீஷன் சொன்னா சாப்பிடணும்னா இவர் ஒண்டி வரல. சிஷ்யால் வந்திருக்காளோ என்னவோ தெரியல. இலை போடட்டுமான்னு கேட்டான். அவர் சொன்னார், நான் மாத்தியானி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்நானம் பண்ணுவா சம்பிரதாயத்தில், அதை நான் இன்னும் பண்ணலேன்னார். என்ன பண்ண போறேன்னா, நான் யமுனையில் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னார். நீங்கள் வர பிறந்தான் நான் வெயிட் பண்ணுறேன்னா, யமுனையில் இன்னும் 20 நிமிஷம் தான் துவாதசி இருக்குது, 15 நிமிஷம் தான் இருக்குங்கிறது அவருக்கும் தெரியும். அதுக்குள்ளே சாப்பிடணுங்கிறது அவருக்கும் தெரியும். இவருக்கு சாப்பாடு போட்டுவிட்டு அவன் சாப்பிட்டாகணும். அந்த காலம் சாப்பாடே 1 மணி நேரம் சாப்பிடுவா. இவர் யமுனைக்கு எப்படி போனார்னு ராத்திரனாக முடியாமல் சொல்றார் பட்டத்திரி. மந்தம் ஜெகா மயமுனாம் நியமான் நிதாசியன், அடிமேல அடி வச்சு பிரசவிச்ச பொண்ணு மாதிரி போறா. அதனாலதான் பரார்த்தி சீலகான்னா. வேணும்னே சில பேர் இது மாதிரிலாம் பண்ணுவான். ஐச்சாக்கியமா சில காரியங்கள்லாம் பண்ணுவான் நம்மளை பிராணனை வாங்கறதுக்காக. ராஜ்ஞாத பாரண முகூர்த்த சமாப்தி கேதாத் வாரைவ பாரணமகாரி பவத் பரேன பிராப்தோ முனிஸ்ததத திவ்யதிருஷா விஜானன் க்ஷிப்யன் குருதோ திருத ஜட்டோ விததான கிருத்யாம்.
மணி ஆயிடுத்துன்னு ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, இவர் எங்க இருக்காருன்னே தெரியல. அப்ப ராஜா என்ன பண்றான், இந்த பாரணையை முடிக்கணும்னா சாப்பிட்டு முடிக்கணும். சாப்பிட்டா ஒரு பிரச்சனை இருக்கு, இவன் சாப்பிட்டுட்டு அவருக்கு சாப்பாடு போடக்கூடாது, அது ஒரு தர்மம். 5 நிமிஷம் துவாதசி இருக்கிறதுக்குள்ள சாப்பிட்டுடணுங்கிறது ஒரு தர்மம். இந்த தர்மத்தை செய்யறதா அந்த தர்மத்தை செய்யறதா, இப்படிங்கிற அந்த 2 தர்மத்துக்குள்ள மாட்டிக்கிறதுக்கு தான் ஒரிஜினலா தர்ம சங்கடம்னு பெயர். இன்னைக்கு உப்பு சப்பு இல்லாத விஷயத்தெல்லாம் நாம தர்ம சங்கடம்ங்கிறோம், அதுக்கு பேர் தர்ம சங்கடம் இல்லை. இந்த தர்மமா அந்த தர்மமா அப்படிங்கிற அந்த அந்த நிலை, அந்த நிலை வந்த உடனே இவனுக்கு தெரியும், சாஸ்திரங்கள்லாம் அவனுக்கே தெரியும். இருந்தாலும் நாம ஒரு விஷயத்தை செய்யும் போது இன்னும் சில வாழ்க்கை நாம ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். அதனால அங்கே உள்ள பிராமணோத்தமர்கள்ட்டெல்லாம் கேட்டான், நான் இன்னும் சாலக்கிராம தீர்த்தம் சாப்பிடலை, அபிஷேகம் பண்ணிட்டு அந்த தீர்த்தம் சாப்பிடணும் மத்தியில், அது சாப்பிடலை. ஏன்னா அது சாப்பிட்டதா ஆகும் அது. அதனால தான் சிரார்த்த தண்ணிக்கு சாப்பிட மாட்டான். பூஜை பண்ணினா அந்த பூஜை தீர்த்தம் சாப்பிட மாட்டான். யாருக்காவது பூஜையே ஒன்றும் கிடையாது, சிரார்த்தமே கிடையாது, அது விட்டுருங்கோ. அதெல்லாம் இருந்த காலத்தில் சொல்கிறேன். பூஜை பண்ணணும். எப்போ பண்ணணும்னா பிண்ட பிரதானங்கள்லாம் முடிச்சப்புறம் பூஜை பண்ணணும். இல்லை நாம் பண்ணலைன்னாலும் குழந்தைகளை விட்டு பண்ண சொல்லணும். அப்புறம்தான் நேவேத்தியம் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவான், பூஜையே இழுத்து மூடிடுவான், அது பண்ணக்கூடாது. பூஜை என்னைக்கு இருந்தாலும் பண்ணணும். சிரார்த்த தண்ணிக்கு மட்டும் முதல்ல பித்திருக்களுக்கு பண்ணிட்டு தான் தேவதைகள். அந்த காலத்துலலாம் கவனிச்செல்லாம் தெரியும். அமாவாசை தர்ப்பணம் ஆனதுக்கு அப்புறம் வாசலில் கோலம் போடும்பா. யாருக்கா தெரியுமா? கோலம் போட்டனால சொல்கிறேன். அதுக்கு பலின்னு பேர், பூத்த பலின்னு பேர். இந்த வாசலில் வந்தாலே பிச்சைக்கார அந்த காலத்தில் பிக்ஷை கேட்குறா பாருங்க, கீழே ஒரு தடவை பார்ப்பா, மேலே ஒரு தடவை பார்ப்பா, பார்த்துட்டு தான் பிக்ஷை அம்மா தாயேன்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா மேலே வேப்பிலை சொருகி இருந்தாலும் பிக்ஷை கேட்க மாட்டான். அந்த காலத்தில் மகமாயி ஈமாயி இது மாதிரி விசேஷமோ இந்த தீட்டு, குழந்தை பிறந்த தீட்டெல்லாம் இருந்தால் மேலே வேப்பிலை சொருகி இருப்பா. இது மாதிரி கண்டோலன்ஸ் மாதிரி உள்ள தீட்டெல்லாம் இருந்தால் கோலம் போட்டிருக்க மாட்டான். அதனால கோலம் போடலைன்னாலும் பிக்ஷை கேட்க மாட்டான். அவன் வேப்பிலை சொருகி இருந்தாலும் பிக்ஷை கேட்க மாட்டான். எல்லாம் பதிவு பண்ணிட்டு போகிறேன், அதுக்காக தான் சொல்கிறேனே தவிர பழைய விஷயத்தை பேசுகிறேன்னு நினச்சிட வேண்டாம். அப்படிலாம் ஒன்று உண்டு லைஃப் ஸ்டைல்லேங்கிறதுக்காக தான். சாலக்கிராம தீர்த்தம் சாப்பிட்டதா ஆயிடும். தீர்த்தம் பொதுவாக விரதங்களில் நாம் இருக்கும்போது 8 பதார்த்தங்கள் விரதத்தை பங்கப்படுத்தாதுன்னு ஸ்மிருதி. அஷ்டௌதானி அவ்ரதக்னானி, 8 பொருள்கள் நாம் எடுத்துட்டோம்னா அந்த விரதம் கெட்டு போகாது. ஆபஹா மூலம் கிருதம் பயஹ ஹவிஹி பிராமண காமியாச்ச குரோர்வச்சன மௌஷதம் அப்படின்னு. ஆபஹா ஜலஞ்சாப்பிட்டா விரதபங்கமாகாது. மூலம் கிழங்கு சாப்பிட்டா ஆகாது. கிழங்கு சாப்பிட்டான்னா எப்படிங்கிறத சொல்கிறேன். உருளைக்கிழங்குன்னு ஒன்றே நம்ம அந்த காலத்தில் கிடையாது, இப்போ தான் அது வந்திருக்கு. அது வெளிநாட்டில் மாட்டுக்கு போகிற கிழங்கு, அது நம்ம ஊரில் நாம் மாடு மாதிரி நினச்சி நம்ம கொடுக்குறாமோ. அது நாம் சாப்பிட்ற கிழங்கே கிடையாது. அது நாம் சாப்பிட்ற கிழங்கு கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, சக்கரவள்ளி. வள்ளி கிழங்குன்னு ஒன்று வேறு, சக்கரவள்ளிங்கிறது வேறு. அந்த சக்கரவள்ளி கிழங்கையே என்ன பண்ணுவான்னா, எங்கள் தமிழ்நாட்டுக்கும் உங்கள் கேரளாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறேன். நீங்கள் ஜம்முன்னு வெள்ளங்கிழங்கெல்லாம் போட்டு வேக விட்டு சாப்பிடுவேன், நாங்கள் தொடவே மாட்டோம் அப்படி. ஏன்னா அது 10 அது அப்படி பண்ணா. அதனால் வெறுமனை சுட்டு தான் சாப்பிடுவான், கனலில் சுட்டு தான் சாப்பிடுவார். ஏன்னா இது மாதிரி வேக விட்டால் அது 10ஆ போயிடும். 10 சாப்பிட்டா விரதபங்கம் ஆகிடும். 10ன்னு ஒன்று அப்படி தெரியுமா? ஏதாவது 10 அப்படின்னு அது வாயிடுங்கிறதுக்காக அதை சாப்பிட மாட்டான். மூலம் கிருத்தம், நெய் சாப்பிட்டாலும் விரதபங்கம் கிடையாது. ஆபஹா மூலம் கிருத்தம் பயஹா, பால் சாப்பிட்டாலும் ஆகாது. ஹவிஸ், ஹவிஹின்னா கஞ்சி வெடிக்காத பதார்த்தம், கோதுமையோ தானியங்களோ, அது சில சமயங்களில் சாப்பிட சொல்றது சாஸ்திரம். பிராமண காமியாச்ச அப்படின்னா என்ன சார்னால் சிரார்த்தம்னு அர்த்தம். ஏகாதசி அன்னைக்கு சிரார்த்தம்னா சிரார்த்தம் சாப்பிட்டா அந்த விரதபங்கம் கிடையாது. இப்போ ஒருத்தர் சிரார்த்தம் பண்ணுறார், ஏகாதசி அன்னைக்கு பிராமணா கிடைக்காத போது நான் ஏகாதசி விரதம் இருக்கிறவன் என்னை கூப்பிடுறார் சிரார்த்தத்துக்குன்னா நான் ஏகாதசி விரதம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இதை விட அதுதான் முக்கியம். பிராமணனை
சிரார்த்தம்னு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது பிராமணன். யுத்தம் சூதாட்டம்னு கூப்பிட்டா க்ஷத்ரியன் வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் அவர்களுடைய தர்மம். அது அதனாலதான் சத்தியமூர்த்தி ஹைகோர்ட் ஜட்ஜ் சத்தியமூர்த்தி இருக்கார் பாரு. சத்தியமூர்த்தி இல்லை, சிபி ராமசுவாமியரை பட்டாபிராமியரா கரெக்டான ஞாபகம் இல்லை, சச்சிவோத்தமன்னு சம்திங் அவர் ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தார். அவரா சத்தியமூர்த்தியா ஞாபகம் இல்லை. அவருடைய காலத்துல இந்த காவேரி கரையில திருச்சியில இருந்தா அவர் யாருங்கிறத சர்ச் பண்ணிக்கோங்க. அம்மா மண்டப துறையில சிந்தாமணி துறையில அவர் குளிச்சுட்டு ஜபம் பண்ணி இருக்கிறதே ஒரு ஏழை பிராமணன் சாப்பிட வரணும்னா எங்க என்ன சார்த்தம்னா, ஏன் பிராமணா கிடைக்கலையான்னா ரொம்ப ஏழை தட்சிணை குறைச்சலா கொடுப்பேன், அதனால யாருமே வரல, நீங்க வரையலான்னா நீ எத்தனை மணிக்கு சார்த்தம் முடிப்பேன்னா, நீங்க எத்தனை மணிக்கு சொன்னாலும் முடிக்கிறேன்னா, அப்படிலாம் முடிக்க வேண்டாம், நீ நார்மலா எத்தனை மணிக்கு முடிப்ப சொல்லுன்னா சொன்னா நேரா வாத்துக்கு போனார். சார்த்தங்கள்லாம் முடிச்சார். வாஜை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வாசலுக்கு வந்தா 4 கோச்சு பூட்டின வண்டி நிற்கிறது. 4 குதிரை பூட்டின கோச்சு வண்டி நிற்கிறது. இவர் ஹைகோர்ட் போறது நடுங்கி விட்டான் அந்த பிராமணன். நீங்க ஜட்ஜான்னா ஆமான்னா, உங்களை தெரியாம சாப்பிட கூட்டேன், இதுல என்னையா தப்புன்னாரு. ஒரு பிராமணனுக்கு சிரார்த்தம் பண்றதே பிராமணன் சாப்பிடாம வேற யாரும் சாப்பிடுவான்னு கேட்டாரு. இப்படிலாம் ஒரு நியமங்கள் உண்டு. இன்னைக்கு இப்ப வெளியூர்ல எல்லாம் அந்த நியமம், இப்ப அமெரிக்கா அல்லது உங்களுக்கு ஜெய்ப்பூர்னு ஒரு ஊர்ல நானே பார்த்துருக்கேன். ஒரே ஒரு வாத்தியார் தான். ஜெய்ப்பூர் நாக்பூர்ல எல்லாம் என்னன்னா கிரகஸ்தாலே ஒருத்தருக்கு சாப்பிட்டுப்பா. இவாத்து சிரார்த்தத்துக்கு அவர் சாப்பிடுவார், அவாத்து சிரார்த்தத்துக்கு இவர் சாப்பிடுவார். அப்படிதான். ஏன்னா வேற பிராமணா கிடையாது. சார்த்தம் விடக்கூடாதுன்னு அவ்வளவு ஸ்ரத்தையா பண்ணின இதை காலத்துல சொல்றேன். சார்த்தமா இருந்தா சாப்பிடலாம். குரோர் வச்சனம், குரு சொன்னா நடந்துக்கணும். அதுபடி ஔஷதம் மருந்து எடுத்துக்கிற மத்தியில அது நியமத்துல வராது. இத்தனை இருக்கு. அதனால இவன் சாலக்கிராம தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டா, சாப்பிட்டு அடுத்த க்ஷணம் வந்துட்டா துர்வாச. அதுதான் காத்துந்த இலை போட்டா நான் உட்கார மாட்டேன்னார். ஏன் நீ என்னை விட்டுட்டு சாப்பிட்டுட்டேன்னார். சாப்பிடலன்னா 2 தப்புன்னார். சாப்பிட்டது ஒரு தப்பு, சாப்பிடலன்னு சொல்றது ஒரு தப்புன்னார். நான் சாப்பிடலன்னா, நானும் சாப்பிடலன்னா. ஜலம் சாப்பிட்டியோன்னு சாப்பிட்டேன்னா அது சாப்பிட்டதா ஆகுமான்னா. வேதம் எப்படின்னா சொல்றதுன்னா தன்னேவாசித்தம் தன்னேவானசித்தம் வேதம் சொல்ற விரதங்கள். பொதுவாக வேதம் எல்லாத்தையும் பேசாது. ஜாதி தர்மங்களை வேதம் பேசவே இல்லை. ஏற்றத்தாழ்வுகளை வேதம் பேசவே இல்லை. ஸ்திரீ அடிமையை பத்தி வேதம் பேசவே இல்லை. உயர்வு தாழ்வை பத்தி வேதம் பேசவே இல்லை. இன்னைக்கு அதெல்லாம் வேதம் பேசினதா பொய் போனட்டு சொல்லிட்டு விவகாரம் பண்ணிட்டு இருக்கான். கல்யாணத்துல கை பிடிக்கிறதவே அந்த பெண்ணை பார்த்து வேதம் என்ன சொல்லி கூப்பிட சொல்றதுன்னா சகா சப்தபதா பவா சகாயோ சப்த பாணிகிரகண மந்திரம். இது சகான்னு தான் கூப்பிட சொல்றது. சகான்னா எல்லாருக்கும் அர்த்தம் தெரியாத, ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். அப்படிதான் வேதம் சொல்றதே தவிர இந்த பத்னி அடிமையெல்லாம் சொல்லவே இல்லை. அது மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை பத்தி சொல்லலை. நாங்க 4 பேரும் அண்ணா தம்பிங்கிறது. பிராமணே ருச்சகம் ராஜசுனஸ்கிருதி ருச்சம் விஸ்யேஷு சூத்ரேஷு மைதேகி ருச்சாருஜம் அப்படின்னு வேத பிரார்த்திக்கிறது. பின்னாடி வந்தவர்கள் சில காலக்கிரமத்தில் இப்போ கொரோனா சமயத்திலே என்னை தொடாதேன்னா, இதே கவர்மெண்ட் புஸ்தகம் எல்லாத்துலேயும் கொரோனாக்கு முன்னாடி என்ன போட்டிருந்தான், தீண்டாமை பெருங்குற்றம்னா. இப்ப என்ன சொல்றான், சமூக இடைவெளி ரொம்ப முக்கியம்ங்கிறான். இதுக்கு பேர் சமூக இடைவெளியா? என்ன 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 பேத்தால் இதுன்னு எனக்கும் புரியல. நாங்க இதை தானே எப்போதுமே சொல்றோம். அனாவசியமா ஒருத்தர் தொட்டுக்க கூடாது, தேவையில்லாம. குளிச்சவனுக்கு குளிக்காதவனுக்கு வித்தியாசம் கிடையாது. இதெல்லாம் இந்த வித்தியாசங்களை தான் சொன்னதே தவிர பிறப்புனால உயர்வு தாழ்வை பத்தி பேசல. அவரவர்களுடைய செயல்தான் அவரவர்களை உயர்வும் தாழ்வாகவும் பண்றது. இங்க வேதம் சொன்னது ஜலத்தை சாப்பிட்டா தன்னேவானசித்தம் தன்னேவாசித்தம் தன்னேவானசித்தம் அசித்தம் சாப்பிட்டதாகவும் ஆகும், சாப்பிடாதாயும் ஆகும். இவர் என்ன சொன்னார், இந்த பாயிண்ட் எடுக்கிற மாதிரி முதல்ல என்ன சொன்னது, சாப்பிட்டதாயும் ஆகும். 2வது என்ன சொன்னது, சாப்பிடாதாயும் ஆகும். முதல்ல என்ன சொல்லியிருக்குன்னா, முதல்ல சாப்பிட்டதாயும் ஆகும் தானே சொல்லியிருக்கு. அப்ப நீ விட்டுட்டு சாப்பிட்டதான தானே அர்த்தம். என்ன நினைச்சுட்டு இருக்க, விஷ்ணு பக்தன்கிற திமிர்ல என்னை கூப்பிட்டு அவமானப்படுத்துறையா அப்படின்னு சொல்லி
க்ஷிப்யன் குருதோ ஜட்டோ விததாத கிருத்யாம். அப்படி தலைய பிச்சு போட்டார். இது பரம்பரையா வர ஒரு சுபாவம். இது முதல்ல இது ஆரம்பிச்சது சிவபெருமான் தான். தக்ஷ யஜ்யத்துல தலையை பிச்சார், அதுலேருந்து இவர் கிளம்பினார்னு. அவரோட அம்சம் தானே. இன்னி பரியந்தம் பார்த்தேன்னா சில குழந்தைகள் கோபம் வந்தா பிடியுங்கும், இந்த தலையை பிடிச்சிருந்து. எத்தனையோ ஒரு மேனரிசம் இருக்கிறதே. இதை ஏன் செய்யறது இந்த குழந்தைன்னு நான் நினைக்கிறேன். சரி, அது துர்வாசரோட ஜீன் ஒரு ஓரத்தில் ஓடுறது போல இருக்கு. சில குழந்தை முட்டிக்கும், சில குழந்தை படுத்துக்கும், என்னென்னவோ பண்ணும். படுத்துட்டா கை ரூம்ல போய் அவ தான் படுத்துட்டா. இந்த தலையை பிச்சுக்கிறது பத்தல, அது துர்வாசரோட ஒரு ஜீன். அது பிச்சு போட்டார். சிவபெருமானோட ஜீன் அது துர்வாசரும் தொடர்றதுன்னு வச்சுக்கோங்க. கிருத்யாச்ச தாம் அசிதராம் புவனம் தகந்தீம் அக்னேபிவீக்ஷன்ருபதிஹி ந பதாச்சகம். உடம்பு முழுக்க எரிஞ்சுன்னு வர்றது அந்த கிருத்தியம்னு பேரு. ஏவல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவா. கொல்லிவா பிசாசு அப்படின்னு சொல்லுவா. உடம்பு முழுக்க எரிஞ்சுன்னு வர்றது. அம்பரீஷன் என்ன பண்றான்னா பதாத்து சகம்பே ந பதாத். அந்த வெச்ச கால பின்னாடி எடுக்கல. நூற்றுரா இருந்தா பயந்து ஒரு அடி பின்னாடி எடுத்து வைப்பாலும் அப்படி எடுத்து வைக்கலாம். ஏன் அப்படின்னா தொத்பக்த பாதமதிவீக்ஷ்ய சுதர்சனம் தே கிருத்யானலம் சமபயன் முனி மன்வதாவீத். அவன் தர்மத்துல ஸ்ரத்தையால தான் அவன் கால் எடுத்து வைக்கல. என்ன ஸ்ரத்தைன்னா, நாம வேதத்தை பிரமாணமா வச்சுதான் இந்த ஜலம் சாப்பிட்டது. நாம சாப்பிட்டது தர்மமா, இவர் சொல்றது தர்மமா? என்னை விட்டுட்டு சாப்பிட்டுட்டே அது அதர்மம்ங்கிறார். அதனாலதான் கோபப்பட்டு கிருத்தியத்தை ஏவி விட்டுருக்கார். நாம் பண்ணினது தப்பா இருந்தா அவர் தண்டனையை நான் ஏத்துக்கணும், நியாயம். சரி, நீ பண்ணது ரைட்டா இருந்தா, நீ பண்ணது தர்மமா இருந்தா அப்ப என்ன ஆகும்னா அங்கதான் அந்த நம்பிக்கை வேணும். தர்மோ ரட்சதி ரட்சிதாக. நாம் பண்ணது தர்மமா இருந்தா அந்த தர்மம் என்ன ரட்சிக்கும். எப்படி ரட்சிக்குங்கிறது தான் புரியாது. அதுதான் இந்த விஷயம். அந்த கடைசி எட்ஜு பேரும் கொண்டு விட்டுரும் நம்மளை. ஏன்னா எப்படி ரட்சிக்கும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சா தர்மம் ரட்சிச்சதுன்னு நீங்க சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் சார், நான் முன்னாடியே தெரியும், எனக்கு இப்படிதான் ஆகும்னு தெரியும். அந்த புத்தி அப்படிதான் வேலை செய்யும். உன்னால ஒன்றும் முடியாது, வேற வழியே கிடையாது அப்படிங்கிற கட்டத்தில் ரட்சிச்சாதான் பகவான். அப்பயே மனசு 2 நாள் 3 நாளைக்கு மேல அதை நினைக்காது. அந்த மாதிரி கட்டத்தில் கொண்டு விட்டு தான் பகவான் ரட்சிப்பான், கைவிட மாட்டான். பூஜையில இருந்த சுதர்சனத்துக்கு இத்தனை நாளா வேலையே கிடையாது. இத்தனை வருஷமா அதுவும் தூங்கிட்டு இருக்கு. ஏன்னா யதா ராஜா ததா பிரஜா. ராஜா நல்லவனா இருந்தா ஜனங்கள் நல்லவளா இருப்பாள், தப்புக்கு வழி கிடையாது. இன்னைக்கு இவர் பிரச்சனை பண்ணினார்னு உடனே அது பெறன்னு ஏரோட்ரம்லேருந்து ஏரோப்ளேன் கிளம்புற மாதிரி கிளம்பினது. நேர இந்த துர்வாசரால ஏவி விடப்பட்ட அந்த கிருத்தியத்தை வதம் பண்ணினது. வஸ்து பண்ணிட்டு துர்வாசர துரத்த ஆரம்பிச்சது. முனி மன்வதாவீத் அவரை துரத்த ஆரம்பிச்சா தவன்னசேஷ புவனேஷு பியாச பஷ்யன்னி விஸ்வத்ர சக்கரமபிதே கதவான் விரிஞ்சம் கால சக்கர மதிலங்கயதித்யபாஸ்தஹ சர்வம் யயௌ சச பவந்தம் மந்தலைவ. போகாத இடம் கிடையாது துர்வாசர். எல்லா இடத்துக்கும் போனார். உன்னை எடுத்த உடனே ஒருத்தன் சரணடைஞ்சிருவானா என்ன? யாரெல்லாம் பார்க்கலாம், என்னென்னலாம் பண்ணலாம், அங்கே போகலாமா, இந்த ஊருக்கு போகலாமா, அந்த ஊருக்கு போகலாமா, ஓடி ஒளியலாமா, எல்லாம் தான் பண்ணுவான். எல்லா வழியும் தான் ஆராய்வான். இந்த சக்கரம் என்ன பண்ணும்? பேசாமல் இருக்கும். இந்திரன்ட்ட போனானா பேசாமல் இருக்கும், வீட்டு வாசலில் வெயிட் பண்ணும். ஏன்னா இந்திரன் உன்னை நான் காப்பாத்துறேன்னு இவர்கிட்ட அந்த ப்ராமிஸ் பண்ணினான்னு வச்சுக்கோங்களேன், சக்கரத்துக்கு சந்தோஷம், 2 ஆள் கிடைச்சான்னு. அதனால தான் நான் பேங்க்ல கூப்பிட்டு நீங்க ஒரு சாட்சி கையெழுத்து போடுங்கிறான். நீனும் கடங்காரன்னு தான் அர்த்தங்க. அவன் என்ன ஒருத்தரை நம்பி கடன் கொடுத்துருவான?
3 பேர் 4 பேரை கூப்பிட்டு கழுத்து போட சொல்கிறான் பத்தியில, எல்லாரும் சேர்ந்து கடங்காரன்னு அர்த்தவங்க. நான் 1 ரூபா கூட வாங்கலையே, நான் போட்டையோனோ கழுத்து போட்டையோனோ, அதுதானே இந்த கேள்வியே. பேசாமல் இருக்கா. எல்லாம் கேட்டுட்டு அவள் பாகவத அபச்சாரம்னு பயந்துடுவாள், வெளியில் போயிடுங்கோன்றுவாள். கடைசியில் பிரம்மாட்ட வந்தார். பிரம்மா சொன்னார், இது என்னாலையும் முடியாது, சிவபெருமானாலையும் உங்களை காப்பாற்ற முடியாது இந்த கேஸ்லேருந்து அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். சோர்ஸ் அதுக்கு என்ன வழின்னு சொல்லலை. சில பேர்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டான். பொதுவாக கடைசி மட்டும் நாம் முயற்சி பண்ணி பார்க்கணுங்கிற விஷயம் வேற. இது இப்படி தான்டா, இதுக்கு ரூட் இப்படி தான், இப்படி போனால் தான் சரியாக வரும்னா பெரியவா சொன்னதை சில மனசில் வாங்கிக்கணும். இவர் என்ன பண்ணார், நேர சிவபெருமான்கிட்ட போனார். ஏன்னா பரமேஸ்வரனோட அம்சம்தான் அவர். பரமேஸ்வரன் அவரை கூப்பிட்டான், உட்காத்தி வச்சான். இவர் வெறுவிற்க ஓடின்னு இருக்கார். இறைக்கிறது, ஓடி வந்து பேசுகிறத இறைக்க தான் இறைக்கும். ஒரு வாய் தண்ணி குடிக்கிறீங்களான்னு பகவான் கேட்கல. சில பேர் வந்து நன்னா தின்னுட்டு நம்மளை உட்காத்தி வச்சு கொலை பட்னியோட பேசிகிட்டே இருப்பான். அவன் நன்னா சாப்பிட்டு முடிச்சிருப்பான், நம்மளை சாப்பிடையும் விட மாட்டான். அது மாதிரி இவர் உட்காந்து சுவாரஸ்யமாக பேசி சக்கரம் துரத்துறதுன்னு உடனே என்ன பண்ணேன் நீங்கன்னா, இந்த வம்பு கிராமத்துலலாம் அது உண்டு. அதனால தான் நாசமாக போனதே அக்ரஹாரம். தின்னுட்டு வாசலில் உட்காந்து இந்த வம்பு பேசுறது தான் வேலை. யாராத்துக்காக போவர், இங்கே வாங்குவோம், எங்கே வந்தேன், எந்த ஊர் உங்களுக்கு, யாரை பார்க்க போகிறேன், இவரா அவரா அப்படின்னு எல்லாத்தையும் என்ன விஷயமா பார்க்க என்ன பண்ண போகிறேன். உன்னோட பிரச்சனையே மண்டை வெடித்து மொட்டையாயிடுது, இதில் இன்னொருத்தனோட பிரச்சனத்தை கேட்டு கவலையை கேட்டு நீ என்ன பண்ண போகிற. இது மாதிரி வம்பு இதுவாது தேவையில்லை. அந்த காலத்தில் இல்லண்டு லெட்டர்னு ஒன்று உண்டு, அதை பார்த்துருக்கல. இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பக்கத்தாத்துக்கு அந்த லெட்டரையும் சேர்த்து வாங்கிட்டு வரதே வழியில் இப்படி பிரித்து இப்படி பாப்பா அப்படி பாப்பா அதை படிக்கிறதுக்கு. அதனால தான் 4 பக்கம் ஒட்டுற மாதிரி கொண்டு வந்தான். அந்த லெட்டரையே இவன் இது மாதிரிலாம் ஃப்ராடு பண்ணுறாங்கிறதுக்காக தான் 4 பக்கம் ஒட்டுற மாதிரி கொண்டு வந்தது. இதெல்லாம் வம்பு, புறத்தியாரோட இதில் வம்பு. இதே வேலை, இதே வேறன்னு. அதெல்லாம் நிஜமாக ரொம்ப தப்பு. இதெல்லாம் பின்னாடி அந்திம காலம் ரொம்ப சிரமப்படும். அந்திம காலம் ரொம்ப நரகமாக போயிடும். அபூர்வமான யௌவன காலத்தில் கௌமார ஆச்சரேத் பிராஜ்யா தர்மான் பாகவதானிகாங்கிறான் பிரகலாத். அந்த சின்ன வயசில் கிடைச்ச காலத்தில் என் பாரத தேசம் முழுக்க ஒரு யாத்திரை பண்ணி, போக வேண்டிய இடங்கள்லாம் போய் தீர்த்த ஸ்நானங்கள்லாம் பண்ணி, க்ஷேத்திரங்கள்லாம் தரிசனம் பண்ணி, பாகவத சப்தாகம், ராமாயண நவாகம். நான் தான் சொல்லுவேன், நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். நான் என்னோட உபாசியமாக உள்ளவர் பரமேஸ்வரர், கல்யாண சுந்தரர்னு பேர். அவரை நான் வெளியில் கொண்டு வரது கிடையாது, ஒரு காலத்தில் வெளியில் கொண்டு வந்தேன். நான் பூஜையில் வச்சுட்டு இருக்கிறவர். இந்த பாரத தேசத்தில் அவர் ஸ்நானம் பண்ணாத தீர்த்தமே கிடையாது. 167 சப்தாகம் அவருக்கு தான் பண்ணியிருக்கேன் நான். அவபிரத ஸ்நானம் அவர் தான் பண்ணுவார். சப்தாகத்தில் சிவபெருமான் தான் ஸ்நானம் பண்ணுவார். அது மாதிரி அதெல்லாம் அந்த உடம்பு இன்னைக்கு நினைச்சா பிரமிப்பாக இருக்காது. இன்னைக்கு ஒரு 2017 கேதார் யாத்திரை போகிறோம். நான் பொதுவாக நடந்து தான் போவேன் கேதாருக்கு. முதல்ல 14 கிலோமீட்டராக இருக்கிறதையும் நான் நடந்தேன், பின்னாடி 22 கிலோமீட்டராக இருக்கிறதும் நடக்கிறேன். என்னோட ஒரு 16 பேர் கிளம்பினான். நான் சொன்னேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, ரெகுலராக நட பழகி இருக்கணும். ஏன்னா ஆக்சிஜன் குறைச்சலாக இருக்கிறதுல நடக்க முடியாது. ஒரு நாளைக்கு நடந்து நாங்கள் வந்துடுவோம்னா ஆரம்பிக்கிற தேவையே ஒரு 3/4 கிலோமீட்டருக்குள்ள 3 பேர் கிளம்பி குதிரையில் போயிட்டா. அடுத்த 4 கிலோமீட்டரில் ஒரு 6 பேர் கிளம்பி குதிரையில் போயிட்டா. அப்புறம் பாதியில் சில பேர் போனா, மிச்சம் ஒரு 4 பேர் வந்தா என்னோட பிராணனை வாங்கிட்டா. எப்படின்னா அவளாலையும் நடக்க முடியல, என்னையும் போக விடல. இதில் என்ன வயத்தரைச்சல்னா, அந்த குதிரை இருக்கு பத்தியில, பாதிக்கு அப்புறம் குதிரைக்காரனை கூப்பிட்டா வராது. அந்த குதிரைக்காரன் வரமாட்டான்ல, குதிரை வராது. யாருக்கா தெரியுமா? அது தெரியாது, சொல்கிறேன். மேலே அழிச்சுன்னு போகிறது அதுக்கு ஒரு ட்ரைனிங். கீழே திரும்பி இடத்த திரும்புன்னா திரும்பாது. அந்த எட்ஜு பெருந்தும் போயிட்டு அதை மேய விட்டுட்டு திருப்பி அழிச்சுனா தான் திரும்பும். அதுக்காக என்ன பண்ணுவான், ஒரு நிமிஷம் அப்படின்னு நம்மகிட்ட காமிச்சிடும். அது காதில் போய் சொன்னான், மொத்தம் சொன்ன உடனே அது அப்படின்னுது. நான் வரலன்னா சாமர்த்தியமாக கெட்டிக்காரனா, நான் இன்னும் நான் சும்மா இருக்க மாட்டேனோ. ஒருத்தரால் நடக்கவே முடியல. அப்பா நான்
நீ கீழே எழுந்து போகிறதுக்கு என்ன காசோ அதை தரேன்டா, அவருக்கு நடக்க முடியலடா அழிச்சுன்னு போகிறான்னு. உடனே அது புருன்ன உடனே இவன் வந்து அதுக்கிட்ட ஏதோ அடித்தான்னா படான்னு கையை கடிச்சு விட்டுடுது. அவன் கையை கடிச்சு விட்டுடுது. ஆமாம், அவன் ரத்தம் சொட்ட ஓடுறான். அது மாதிரி அதோட சுபாவம். அது கடைசியில் நான் கார்த்தால 6 மணிக்கு கிளம்பினேன்னா 10 மணிக்கு போயிருப்பேன். நார்மலாக நான் நடந்தேன்னா நான் 1:30 மணி நான் போகிறதே ஸ்னோ ஃபால்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு கிளியர் கட்டாக இருந்த கிளைமேட்டு ஸ்னோ ஃபால்ஸ் ஆகிடுது. எதுக்கு சொல்கிறேன்னா பாதி பேருக்கு மூக்குலேருந்துலாம் ரத்தம் வருது. இந்த விஸ்வகுணாதரிசம்னு ஒரு கிரந்தம் சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப உயர்வானது. அவன் 5-6 முட்டாள்கள்னு ஒரு வருஷம் சொல்லுவான். அதில் சீதே வசனம் அப்படின்னு இந்த இப்போ இந்த மாதிரி டிசம்பர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி முடிஞ்சு அடாடா இந்த வருஷம் ரொம்ப குளிர்னு கம்பளி வாங்குவான். நீ நவம்பர்லன்னா வாங்கணும். அதை நவம்பர்லன்னா முன்னாடி வாங்கணும். குளிர் போகிற சமயத்தில் வாங்கி என்ன பிரயோஜனம்? சமைச்சு சுட சுட சமையல் ரெடியாக இருக்குங்கிறதே 1 நிமிஷம்னு சொல்லிட்டு வெளியில் போய்ட்டு மத்தியானம் 3 மணிக்கு வருவான். அவன் ஒரு முட்டாள். இப்படி வரிசையாக சொல்லிட்டு வரா. அதில் ஒரு முட்டாள் வார்த்தகே தீர்த்த யாத்திரான்னு தான். இந்த வயசான அப்புறம் தீர்த்த யாத்திரைன்னு போகிறா பத்திரையில அவள் ஒரு முட்டாள். ஏன் அப்படின்னா வார்த்தகே தீர்த்த யாத்திரா, அது தீர்த்த யாத்திரையாக இருக்காது. வயசான அப்புறம் தீர்க்க யாத்திரையாக ஆகிடும். பத்ரிநாத்லேயே கொளுத்துட்டு வர வேண்டியதான். அங்கே உள்ள கிளைமேட்டுக்கு அப்படி தான். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் அப்படி நடக்கிறா. அங்கேயே இப்போ தகனம் பண்ணிட்டு வந்துடுவா. கைலாசங்கள்லாம் போனால் அங்கேயே போட்டுட்டு வர வேண்டியதான். நீங்கள் தூக்கினீங்கலாம் வர முடியாது. நல்லா உடம்பு புஷ்டியாக இருக்கிறத என்ன பண்ணணும்? அதை இது மாதிரிலாம் விசாரித்து எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பகவான் சொன்னார், என்னால் முடியாது. பிரம்மா சொல்லியிருக்கார் பரமேஸ்வரனாலையும் முடியாதுன்னு. சிவபெருமான் கேட்டார், பரமேஸ்வரனாலையும் முடியாதுன்னு பிரம்மா கடைசியில் அவள் தானே சொன்னாலும் அப்புறம் ஏன் இங்கே வந்து என்ன? அப்புறம் இத்தனை நேரம் பேசினா இல்லை நீங்கள் என்ன எல்லாம் விஷயம் கேட்டுக்கிறதுக்கு தான் தான். வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் கடைசியில் பூயோ பவன் நிலைய மேத்திய முனிம் நமந்தம் புரோச்சே பவா நகமிருஷே நனு பக்ததாசா ஞானம் தபஸ்ச வினயான்விதமேவ மான்யம் ய பிரம்மரீஷ பதமேவ பஜேதி பூமன்னே பூயோ பவன் நிலைய மேத்திய. இங்கேருந்து கடைசியில் வைகுண்டம் போறார். ஏன்னா அவருக்கு ஒரு திமிரு. இது விஷ்ணு சக்கரம் எடுத்த உடனே விஷ்ணுட்டவே சரணம் அடையக்கூடாது. வேற ஏதாவது வழியில் நம்மளை காப்பாத்திண்டு அப்புறம் விஷ்ணுவை பார்த்து நீர் கூட நீங்க சக்கரம் விட்டீர், நான் அதுலேருந்து போயிச்சேன் அப்படின்னு சவால் விடணும்னு நினைச்சார். அது நடக்கல. கடைசியில் அப்படியே ரூட்டை மாற்றிண்டு வைகுண்டத்துக்குள்ளே போகிறதேவே நாராயண 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 நாராயணன் பஜனை பண்ணின்னு வரார். பொதுவாக வைகுண்டங்குள்ளே யார் வந்தாலும் கோவிந்தா நாராயணான்னு சொல்லுவா. ஆனால் ஒருத்தர் பஜனை பண்ணுறதே அவள் குரலை பார்த்தா தெரிஞ்சு போயிடும், இது பழகிற குரலா புது குரலாங்கிறது. ரெகுலராக பாடினாதான் அந்த ஸ்ருதி சுத்தமாக இருக்கும். இழைய வேண்டாமா ஸ்ருதி? ஸ்ருதியே என்னன்னு புரியாமல் பாடுவா சில பேர். அது புது பஜனைன்னு அர்த்தம். சில பேருக்கு எத்தனை நாள் பாடினாலும் ஸ்ருதி எத்தனை நாள் பஜனை பண்ணினாலும் ஸ்ருதி புரியாது. அது வேற விஷயம். கொஞ்சமாவது ஸ்ருதி மாதா லய பிதான்னு அதை அனுசரித்து பாடுறது பேசுறதுன்னு வேண்டாமா? இவர் புதுசாக பஜனைன்னு ஒன்று என்ன விஷயம்னா பார்த்தா துர்வாசர் நீங்கள் எப்போ பஜனை பண்ண ஆரம்பிச்சேன்னா ஒருத்தர் ஒன்று பிடிக்கும், ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்காது. கிராமத்திலேயே இதெல்லாம் ரொம்ப ருச்சரியாக இருக்கும். சிவங்கோவில் பூஜை சிவராத்திரி அபிஷேகம்னா ஒவ்வொன்று கொண்டாடுவார். ராதா கல்யாணம்னா வெய்வான், வேற வேலை கிடையாது அப்படின்பா. இது ஒரு 3-4 கோஷ்டியாக இருக்கும் கிராமத்தில் பார்த்தேன்னா. அவள் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை தப்பு சொல்லலை, இன்னொருத்தரை நிந்த பண்ணுறது தான் தப்பு. உனக்கு இது ருச்சியாக இருக்கலாம், அது அவளுக்கு ருச்சியாக இருக்கலாம், அது அவா இஷ்டம். அது இவருக்கு பஜனை பிடிக்காது. இவர் பஜனை பண்ணி வராருன உடனே என்ன விஷயம்னு கேட்டால் கீழே பூலோகத்தில் அம்பரீஷநாத்துக்கு போனேன், அதுலேருந்து பஜனை பண்ணுறேன்னா வாஸ்தவம் தான் நான் பகவான். ஏன்னா அம்பரீஷன் அவ்வளோ பெரிய பக்தன். உயர்ந்த பக்தனுக்கு லட்சணம் என்னன்னு சைதன்ய மகாபிரபு சொல்லும்போது எவன் பகவன் நாமா சொல்கிறானோ அவனை விட
எவன் மற்றவர்களை பகவன் நாமா சொல்ல சொல்றானோ அவனை விட யாரை பார்த்தா எல்லாரும் தானாவே பகவன் நாமா சொல்றாளோ அவன் தான் உயர்ந்த பக்தன். இந்த ரெண்டு பேரையும் காட்டுல மூணாவதா அவளை பார்த்தா நம்ம 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 பெரியவா உள்ள வரான்னு வச்சுக்கோங்க, ஹரஹர சங்கர ஜெய ஜெய பெரியவா சொல்லு இப்படி கையை காமிக்கிறார். அப்படி இல்லையே, இவாளாவது மடாதிபதி. அண்ணா உள்ள வந்தா ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லுவா. ஜனங்கள் தானாவே சொல்லும். அது மாதிரி அந்த மாதிரி ஒரு பக்தி தானாவே வரணும். அது அம்பரீஷன்ட்டு அது வந்திருக்கு, நியாயம்தான். அது இது பக்தி இல்லை இல்லைன்னா அவர் நானே வயத்திரத்தில் இருக்கேன், நீங்க வேற இதுக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்க இல்லைன்னா என்னன்னா சக்கரம் துரத்ததுயா, சக்கரம் பாடாப்படுத்துறது உங்க சக்கரம் தான். அதுக்கு அவர் சொன்னார் பகவான் பவானு ஆக நனு பக்ததாசா, என் சக்கரமா இருந்தாலும் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அகம் பக்த பராதீனா, பக்தர்களுக்கு தாசன் தான். எல்லாரும் ராமதாசன் கிருஷ்ணதாசன் அப்படிதான் பேர் வச்சுப்பா. ஏன்னா அம்பரீஷதாசனா நீங்கன்னா பாருங்கோ, நான் பக்ததாசன் தான் சொன்னேன். அப்ப நான் பக்தன் இல்லையான்னா நீங்க பக்தனா அம்பரீஷ், இதெல்லாம் பாகவதத்தில் விஸ்தாரமா இருக்கிறதுக்காக சொல்றேன். நீங்க பக்தனா அம்பரீஷன் பக்தனான்னு நான் விளக்கம் கொடுக்க வேண்டாம். யார் பக்தன்னு சொல்றேன், நீங்களே தீர்மானம் பண்ணிக்கோங்க. எல்லாரும் கோவிலுக்கு போறவாளெல்லாம் பக்தான்னு சொல்லுவா, கும்பிடுறவாளெல்லாம் பக்தான்னு சொல்லுவா. ருத்ராட்சம் துளசி மாலை விபூதி சந்தனம் கோபி நாமக்கட்டி இதெல்லாம் போட்டுண்டா பக்தான்னு சொல்லுவா. ஆனால் கோவிலுக்கு போகிறவா அத்தனை பேருமே எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், எனக்கு வீடு வாங்கணும், எனக்கு உத்தியோகம் வேணும், எனக்கு ஆரோக்கியம் வேணும், எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், இப்படி தான் கேட்டுன்னு கோவிலுக்கு வருவா. ஆனால் உண்மையான பக்தன் என்ன பண்ணுவான்னா நான் வேணும்னு இதெல்லாம் விடுவான். நான் வேணும்னு மனைவி ஏதாராகார புத்திராப்தான் பிராணான்வித்த மிமம் பரம் ஹித்வா மாம் சரணம் யாதாக கதந்தான் தெக்து முத்சஹேன்னு கேட்டான் பகவான். நான் வேணும்னு மனைவியை விடுவான், நான் வேணும்னு தார ஆகார வீட்டை விடுவான், புத்திர குழந்தைகளை விடுவான், ஆப்தானு பந்துக்களை விடுவான், பிராணனை விடுவான், பணத்தை விடுவானான்னா இப்ப சொன்ன மத்தியில திருநீலகண்டத்து குயவனார்க்கு மடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கு மடியேன் இளையாத்தன் குடிமாறன் அடியார்க்கு மடியேன் வெல்லுவா மகமல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன்னு வரிசையா சொல்றாரு பத்தியெல்லாம் இவெல்லாம் விட்டவாதான். மெய்ப்பொருள் நாயனார்னு ஒருத்தர் உயிரை விட்டார், இயற்பகை நாயனார்னு ஒருத்தர் சொத்தை விட்டார், சிறுத்தொண்ட நாயனார்னு ஒருத்தர் புள்ளைய நறுக்கி போட்டார், இல்லை இயற்பகை நாயனார்னு ஒருத்தர் மனைவியை தூக்கி கொடுத்தார். கொடுப்பனா இதெல்லாம் பக்தால் பண்ணுவா. அப்ப நான் என்ன பண்றதுன்னு கேட்டார். நான் உங்களை நாராயணான்னு சொல்லி வைகுண்டத்தில் உங்களை தரிசனம் பண்ணினேனே, இதுக்கு ஒரு பலன் உண்டா கிடையாதான்னார். இதுக்கு ஒரு யோஜனை சொல்றேன் உங்களுக்கு. என்ன யோஜனை? நீங்க அங்கங்க நேர போகாம நேர போய் அம்பரீஷன் காலில் விழுங்கோன்னு. இதான் யோஜனையான்னார், வேற வழியே கிடையாது. ஞானம் தபஸ்ச வினயான்விதமேவ மான்யம் யஹ்யம்பரீஷ பதமேவ பஜேதி பூமன். தபஸோ ஞானமோ மற்றவைகளாக இருந்தா போறாது, பக்தி வேணும். இந்த தபஸோ ஞானமோ இதெல்லாம் பக்திக்கு இடையூறா இருந்ததுன்னா அதுவும் ஆகாது. இந்த குந்தி ஸ்துதியில இதை சொல்றா, பாகவதத்தில் இல்லாத விஷயமே கிடையாது. எதெல்லாம் பக்தியை கொடுக்கணுமோ அதெல்லாம் கர்வத்தை கொடுத்துடும். சில மனிதர்களுக்கு படிப்பு, பதவி, பணம், குலம், ஆச்சாரம் இதெல்லாம் என்ன ஆகும்னா பக்தியை கொடுக்கணும். நமக்கு நல்ல படிப்பு பக்தியை கொடுக்கணும், நல்ல பதவியில் பகவான் இப்படி வச்சிருக்கானேன்னு கண்ணீர் விடணும், நல்ல குலத்துல பிறக்கிறதே பக்தியை பண்றதுக்காக தான். இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா மதத்தை கொடுக்கும். மதம்னா கர்வத்தை. என்ன மாதிரி யார் சார், என்ன மாதிரி படித்தவன் யார், என்ன மாதிரி பதவி உள்ளவங்க யார் அப்படின்னா என்ன ஆகும்னா அப்ப பகவான் விலகி போயிடுவான். அதனால இந்த பக்தி உள்ளவன் தான். நீங்க அம்பரீஷன் காலிலேயே போங்கோ, அவன் பாதத்தையே சரணம் அடைங்கள் அப்படின்னு உடனே தவத் சமேத்ய முனிநாச கிரஹீத பாதா ராஜாபஸ்ருத்ய பவதஸ்த
சத்திரமசாவனௌஷீத் சக்ரே கதே முனிரதாத் அகிலாசிஷோஸ்மை त्वद्भक्तिमागसि कृतेऽपि कृपां च संसन्ने. இவர் திரும்பி நேரம் வந்தா இந்த சக்கராயுதம் துரத்தரத்தை விடல, நேர வந்து அவர் காலில் விழுந்துட்டான். அம்பரீஷன் காலில் விழுந்தார். அம்பரீஷன் நடுங்கி போயிட்டான். இப்படியே கையை கூப்பிட்டு பின்னாடி போயிட்டான். நான் என்ன பாபம் பண்ணேனோ தெரியாது, இது வேறையான்னா. ஏன்னா உயர்ந்த மகான்கள் பூஜ்யதா ஸ்தானத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கு கீழே உள்ளவர்களை பார்த்து நமஸ்காரம்னு சொல்லக்கூடாது. பக்தி மார்க்கம் வேற. கணவன் மனைவியை பார்த்து நமஸ்காரம்னு சொல்லக்கூடாது, குழந்தைகளை பார்த்து சொல்லக்கூடாது, சிஷ்யனை பார்த்து குரு சொல்லக்கூடாது. இதெல்லாம் என்ன ஆகும்னால் அவளுக்கு என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லுவா பத்தில, அதெல்லாம் அவளுக்கு அபராதம். நான் சொல்றத அந்த வேத காலத்தில் உள்ள விஷயத்தை சொல்றேன். அவள் பெருசா தவறுதலே பண்ண மாட்டா. ஒரு கால் ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறுதலாக அவள் நினச்சிருந்தான்னா அப்போ சொல்லுவா. அப்படி சொல்லவே விடக்கூடாது, விடமாட்டா. அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவா. இன்னைக்கு உள்ளத்துக்கெல்லாம் பொழுது முடிஞ்சா சாரி சாரின்னு தான் சொல்லணும். அப்படி தான் அவன் நடந்துக்கிறான். நான் சொல்கிறது அந்த கால விஷயத்தை சொல்கிறேன். இங்கே பொதுவாகவே மனைவி சுஷ்ரூஷை பண்ணணுங்கிறதெல்லாம் ஸ்ரௌதஸ்மார்த்த விகிதைக்கு தானே, வேற பொழுது முடிஞ்சா இவனுக்கு வெடிச்சு கொட்டுறதுக்கு இல்லை. சுஷ்ரூஷைன்னு அதுக்கு பேர் இல்லை. ஸ்ரௌதஸ்மார்த்தாதி விஷயம், அக்னிஹோத்திரமோ உபாசனமோ மற்ற காரியங்களோ பிதிரு பூஜனமோ தேவ பூஜனமோ இத்தியாதி விஷயங்களுக்கு அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. சாஸ்திரம் அதைத்தான் சொல்றதே தவிர பொழுது முடிஞ்சா நீ குளிக்க மாட்டே, பூஜை பண்ண மாட்டேன், சந்தியாதனம் பண்ண மாட்டேன், பல்லு கூட தேய்க்க மாட்டேன், உனக்கு வெடிச்சு வெடிச்சு கொட்டணும்னா அதுக்கு பேர் பாதிவர்த்தியம்னு பேர. நாங்கள் ஒன்று அப்படி எடுத்துக்க கூடாது யாருமே. அதெல்லாம் அவாவா சௌரியமான வாழ்க்கை. நான் சொல்றதெல்லாம் அந்த மாதிரி தர்மங்களுக்கு அனுகூலமா இருக்கணும். குருவுக்கு அனுகூலமாக இருக்கணும், அப்பாவுக்கு அனுகூலமாக இருக்கணும், பர்த்தாவுக்கு அனுகூலமாக இருக்கணும். அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ ஏதாவது தவறுதல் வந்துன்னா மன்னிப்பு கேட்கக்கூடாது. அதுவும் வேதம் படித்தவா வாக்குனால மன்னிப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. சொன்னால் அது குலத்தை பாதிக்கும். இது குறித்து உதாரணம் சொல்கிறேன். பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் ஒரு பெரிய யுத்தம் வந்தது. அம்பேங்கிற பொண்ணு விஷயத்தில் குருக்ஷேத்திரத்தில் தான் அந்த யுத்தம் நடந்தது. ஒரு உபயோகிக்க கூடாததான ஒரு அஸ்திரத்தை எடுத்து பீஷ்மர் உபயோகப்படுத்தி பரசுராமருக்கு நர்வஸ் ப்ராப்ளம் வந்துடுத்து. கையிலேருந்து கம்பும் வில்லும் நழுவி கீழே விழுந்தது. இப்படின்னார் பரசுராமர். இப்படின்னார் பீஷ்மரை பார்த்து, நான் தோத்துட்டேன்னு அர்த்தம், என்னை மன்னிச்சுக்கோன்னு அர்த்தம். கேட்டார், எந்த குருக்ஷேத்திரத்தில் பரசுராமர் கை கூப்பினாரோ அதே குருக்ஷேத்திரத்தில் குலம் முழுக்க அழிஞ்சு பார்த்தார் பீஷ்மர். அவர் குலம் முழுக்க அழிஞ்சு பார்த்தார். இந்த பீஷ்மர் மேல தப்பு இல்லையேன்னா, பீஷ்மர் மேல தப்பு கிடையாது. கடைசியில் அவர் உபயோகப்படுத்தின அந்த அஸ்திரம் தான் தப்பு. பிரதிஸ்மிருத்தின்னு ஒரு அஸ்திரம். அது பெனால்ட்டிக்கு கொடுக்கும் எதிராளிக்கு. அதை பரசுராமர் மேல அதை உபயோகப்படுத்திருக்க கூடாது. அவர் கடைசி வழி வேற வழி இல்லைன்னு உபயோகப்படுத்தி விடுறார். பீஷ்மர் பக்கம்தான் நியாயம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இவர் சத்தியத்தை விடமாட்டேன்னார், அவர் தான் வாலண்டியரா சண்டைக்கு வந்தார், அதெல்லாம் விஷயம் வேற. அந்த உபயோகப்படுத்தினதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இதில் 100 விஷயமும் சொல்கிறேன். இந்த 1:9 கேது இருந்தால் பிராமண சாபம்னு மத்தியில் அது கண்டினியூவாக காமிக்கும். பிள்ளைய காமிக்கும், பேரஞ்சாதகத்தில் காமிக்கும், பொண்ணு பேரஞ்சாதகத்தில் காமிக்கும். பீஷ்மருக்கு சாப பிராமண சாபம், பாண்டுக்கு பிராமண சாபம், தர்மபுத்திரருக்கு பிராமண சாபம், பரீட்சித் ராஜாவுக்கு பிராமண சாபம், ஜனமேஜயன் வரிசையா சாபம் எடுத்தா ஒத்தர் மிச்சம் இல்லாம அத்தனை பேருக்கு பிராமண சாபம் ரெகுலரா பின்னாடியே துரத்தின்னு வர்றது இந்த பிராமண சாபம். அதனாலதான் நவிஷம் விஷமித்யாகு பிரம்மஸ்வம் விஷமுச்சியத்தை விஷமேகாக்கினம் ஹந்தி பிரம்மஸ்வம் புத்திர பௌத்திரகம்ங்கிறா ஹரிச்சந்திரன். விஷம் சாப்பிட்டா விஷம் குடிச்சவனை தான் இந்த பிராமண சாபம் பிரம்ம சொத்துங்கிறதே இருக்கே புத்திர பௌத்திரகம்னா பரம்பரையா வந்துடும். அதனால அதுல இது எல்லாமே ஜாதி பிராமணனை சொல்லலை. இந்த முதுகு சொரிஞ்சுக்க பூனை போட்டுன பிராமணனை சொல்லலை. வேதாத்தியனம் பண்ணி ஆச்சார அனுஷ்டானத்தோட உள்ளவா மனசு தபிக்கிற மாதிரி தப்பு பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் பகவான் இருக்கா, அதற்கு எப்போ என்னென்ன கொடுக்கணுமோ கொடுப்பா. அதனால என்ன போய் நமஸ்காரம் பண்ணாதீங்கன்னு அம்பரீஷன். நீ சொன்னாதான் அந்த அஸ்திரம் கேட்குமான்னார். நான் உங்க மேல ஏவி விடலையேன்னா, இன்னும் சூச்சு நாயை அவுத்து விட்ட மாதிரி சொல்றேன். நானும் அவங்க மேல ஏவி விட்டேன்னா, நீ சொன்னாதான் கேட்குமான்னா உடனே அஸ்திரத்தை பார்த்தான்.
அந்த சுதர்சன அஸ்திரத்தை பார்க்குறான், சக்கராயுதத்தை. சுதர்சன நமஸ்துபியம் சகசிராராச்சுத பிரிய சர்வாஸ்திரகாத்தின் விப்ராய ஸ்வஸ்திபூயா இடஸ்பதே குலன்னோ விப்ர தெய்வஞ்சேத். உங்களுக்கு நமஸ்காரம். எங்கள் குடும்பம் பரம்பரை வேதம் படித்தவாழ தெய்வமாக நினைப்பது சத்தியமாக இருக்குமே, ஆனால் இவரை நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு உடனே அந்த அஸ்திரம் போய் உட்காந்து அப்பாடாண்டா நான் ஸ்டாப்பாக ஓடி இருக்கார். மாரத்தானில் கூட ஓரத்தில் போய் உட்காந்துருவான். நான் ஸ்டாப்பாக ஓடி இருக்கார். இலை போட்டமான்னு நீங்கள் சாப்பிடாதனால நானும் சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னா. ராஜா பிரதீக்ஷ முனிமேக சமாமனாஸ்நாதி சம்போஜ்ய சாது தமிருஷிம் விசிருஜன் பிரசன்னம் புக்த்வா ஸ்வயம் த்வயி ததோபி திருடம் ரதோ பூத் சாயுஜ்யமாபச சமாம் பவமே நேசபாயாக. நீங்கள் சாப்பிடாதனால நானும் அன்னிலேருந்து சாப்பிடாம இருக்கேன்னா, அன்னிலேருந்துன்னா எண்ணிலேருந்து அப்படின்னா. துர்வாசருக்கு என்ன பஞ்சாங்கம் பார்க்கறதுக்கு ஏது டயம்? விடாமல் ஓடி இருக்கார் அவர். அவன் சொன்னா, நீங்கள் போன அன்னைக்கு பிருந்தாவன துவாதசி ஓட ஆரம்பிச்ச அன்னைக்கு இன்னைக்கு பிருந்தாவன துவாதசின்னா. அதுலேருந்து ஒரு வருஷம் பாகவதத்தில் சொல்லும்போது ராஜா அபக்ஷோ பபூவஹா, அன்னைக்கு அந்த சாலக்கிராம தீர்த்தம் சாப்பிட்டானே அதோடு இருக்கான். ஒரு வருஷம் பட்னி. அம்பரீஷன் சாப்பிடலை. ஏன்னா இலையில சாப்பிட வந்துட்டு ஒருத்தர் சாப்பிடாம போயிட்டாருங்கிறதே நாம் சாப்பிடக்கூடாது. அதனால நானும் சாப்பிடாம இருக்கேன்னு ஒன்று இலையில போட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு ராஜாவை வாயார ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஊர் முழுக்க கொண்டாடிட்டு போயிட்டேன் அம்பரீஷனோட மகிமையை. இந்த சரித்திரம் என்ன சொல்ல வர்றது அப்படின்னா, பகவத் அபசாரம் பாகவத அபசாரம்னு ரெண்டு. பகவானுக்கு நாம் அபசாரப்பட்டோம்னா மகான்களை சரணம் அடைஞ்சா அதுக்குள்ள பரிகாரங்களை சொல்லி சரி பண்ணிவிடுவான். இந்த பூஜை பண்ண அந்த பூஜை பண்ணி இப்படி பண்ண அந்த பகவானுடைய கோபம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிடுவா. பாகவதாளுக்கு சாதுக்களுக்கு அபசாரப்பட்டா பகவானும் கை விட்டுடுவான் அப்படிங்கிறது தான் விஷயமே. இந்த சரித்திரம் நமக்கு காமிக்கிறது அதுதான். அதனால அபசாரப்படக்கூடாது. துர்வாசருக்கு தெரியாத விஷயமா இதை இப்போ பிரகடனப்படுத்தணும்னு தானே வரார் அந்த சீனுக்குள்ள. பாகவதாளுடைய சிரேஷ்டம் என்ன அப்படி, அதனால தான் பாகவதம் துர்வாசகா பகவான்னு சொன்னது. அப்பேற்பட்ட உத்தமமான அம்பரீஷ சரித்திரம்